ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா முடக்கத்தான் பிக்க கொஞ்சோண்டு முடக்கத்தான் பிச்சுட்டு போகலாம் அப்படின்னு தோசையில் போட்டு சாப்பிட்லான்னு. இங்கே பாருங்கள், பாவக்காய் பூத்துருக்கு. வாங்க முடக்கத்தான் பிச்சுக்கலாம். இது பாருங்கள், இதான் நம்ம வீட்டு முடக்கத்தான் செடி. இதில் இந்த க்ரீனாக இருக்க இலையெல்லாம் கொஞ்சம் பிச்சுக்கலாம். பிச்சு விட்டாதாங்க புது இலைகள் வரும். இது இப்போ விதையும் வைக்கிது, காய் காய்ச்சி புது செடியும் வரும். கீழே போட்டு விட்டோம்னாக்க இதை பிரித்து அதே தொட்டியில் போட்டு விட்டோம்னா புது செடியும் வரும். வாங்க பறிச்சுக்கலாம். நல்லா கொழுந்து இலையாக இருக்குது, அதான் கொஞ்சம் பிச்சுக்குவோம் அப்படி. இந்த பாருங்க, எவ்வளோ கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் பறிக்கலாம். முடக்காத்தான் உடம்புக்கு நல்லதுங்க. முடக்கத்தான் முட்டு வலி வரவங்களுக்கெல்லாம் நல்லது. இதை பறிச்சுட்டு போய் நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சோண்டு ஜீரகமும் அந்த முடக்கத்தான் இலையும் போட்டு அரைச்சி அந்த தோசை மாவில் கலந்து தோசை ஊற்றி சாப்பிட்ணுங்க. இந்த முட்டி வலியெலாம் இல்லாமல் இருக்குது. அதுக்காக தான் இதை பறிச்சிக்கிறேன். வாங்க பறிச்சுட்டு காமிக்கிறேன். பறிச்சுட்டேன். இந்த பாருங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு பறிச்சிருக்கேன். 2 பேருக்கு தான் தோசை ஊற்றுறதுக்கு, அதனால் இது போதும். இங்கே பாருங்கள், செடியும் காமிக்கிறேன். நம்ம பறிக்கலைன்னா செடியில் இப்படி பழுத்துருது இலையெல்லாம். அதனால் இங்கே பாருங்கள், இப்படி மொட்டையை பறித்து விட்டோம்னாக்க புது தளிர்கள் வரும் அப்படின்றதுக்காக பறிச்சிட்டேன். பறிச்சுட்டு இப்படி மொட்டையாக விட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விதையை கூட எடுத்து அதே தொட்டியில் போட்டு விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இடம் இருந்தால் முடக்கத்தான் வச்சு சாப்பிடுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கிது, அதனால தான் நான் சாப்பிட்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.